பிரியமானவர்களே, இன்றைய தியானம் நீதிமொழிகள் 21:21. நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டு அடைவான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதனை கண்டு அடைய வேண்டும்? ஜீவனுக்கு அடுத்தவைகள். எந்த ஜீவன்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த ஜீவன். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த நீதி, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த மகிமை, இவைகளை நாம் கண்டு அடைகிறவர்களாய் இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்ன? கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட நீதியின் வழியிலே நடக்கிறவர்களாய், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நீதி உள்ளவர்களாய், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் தயை உடையவராய் இருக்கிறது போல நாமும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசை உடையவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்த நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். நீதியின் மேலே பசி தாகம் உடையவர்களாய், பிரியமானவர்களே, நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நித்தமும் தேடுகிறவர்களாய் பிரியமானவர்களே, இந்த நீதி உள்ள நற்கிரியைகளை நாம் செய்கிறது நிமித்தமாய், சோர்ந்து போகாமல் செய்கிறது நிமித்தமாய் ஜீவனையும் அழியாமையும் மகிமையும் கர்த்தர் நமக்கு நாளும் அருளுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.